இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்த நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, இயேசு நாயின் என்கிற ஒரு ஊருக்கு போகிறார். அவரோடு சிஷ்யர்கள் போகிறார்கள். அப்பொழுது நடந்த சம்பவம், அந்த நாயின் ஊருக்குள்ளே மரித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணுவதற்காக ஊருக்கு வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய் ஒரு கைம்பெண், ஒரே மகன், அழுது கொண்டு வருகிறாள். ஜீவனும் மரணமும் சந்திக்கிறது, ஜீவன் ஜெயம் எடுக்கிறது. அதை தான் இந்த சம்பவத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், இயேசு அந்த கிராமத்துக்குள்ளாக வரும்பொழுது மரித்து போன வாலிபனை பாடையிலே வைத்து சுமந்து கொண்டு அடக்கம் பண்ணுவதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய் அழுது கொண்டிருப்பதை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது அழாதே என்று சொல்லுகிற அநேகர் அங்கே இருப்பாங்க, அநேகர் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் சொன்னாலும் அந்த அம்மாவுடைய கண்ணீர் துடைக்கப்படாது. ஆனால் இயேசு அழாதே என்று சொல்கிறார் என்றால் அதோடு அவளுடைய அழுகை நின்று போகும். அதை தான் இந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கிறோம். அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்ன ஆண்டவர் அந்த அழுகை நிறுத்தப்படும்படியாக, அவளுடைய வேதனை மாறும்படியாக, அவளுடைய துக்கம் மாறும்படியாக அவருடைய மகனை உயிர்ப்பித்து கொடுப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தை கிடைக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, என்ன சம்பவம் இங்கே நடக்கிறது என்பதை தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சில அனுபவங்களை நாம் வாசிக்க போகிறோம். அந்த துக்கத்தோடு அழுகையோடு வருகிற அந்த தாயின் கண்ணீரை இயேசு கண்டார், மனதுருகினார். அவளுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இறங்கி வருகிறார். வேதம் சொல்கிறது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அப்படியானால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி நீங்கள், நாம் ஒவ்வொருவரும் படுகிற பாடுகளை, வேதனைகளை, வியாகுலங்களை அவர் பார்க்கிற தேவன். மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். மனுஷன் பார்ப்பான், ஐயோ உனக்கா இந்த நிலைமை, உன்னை நினைச்சாலே பாவமாக இருக்கு, பரிதாபப்படுவான். ஆனால் தேவன் பார்ப்பாரானால் அதிலே மாற்றம் உண்டாகும். தேவன் பார்ப்பாரானால் அதில் விடுதலை உண்டாகும். அதில் தான் வேதம் சொல்கிறது, 1 சாமுவேல் 16:7, மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார். அந்த உள்ளத்தை பார்க்கிற இயேசு இந்த விதவை தாயாருடைய உள்ளத்தை பார்க்கிறார், வியாகுலத்தை பார்க்கிறார். கண்ணீரை துடைக்கும்படி அந்த மகனை உயிரடைய பண்ணுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 22:24 பார்க்கும்போது, உபத்திரப்பட்ட உபத்திரத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ணாதவர். உபத்திரத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, பாரமான இருதயத்தோடு கூட நீங்கள் நிற்கிறீங்களா? மனுஷரோ என்னமோ ஜனமோ உதவி செய்ய வேண்டியவங்களோ ஆறுதல் படுத்த வேண்டியவங்களோ உங்களை மறந்துட்டாங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர். உங்களுடைய உபத்திரவத்தையும் அவர் அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல. நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போக வேண்டாம். தைரியமாய் திடமாய் இருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான நன்மையை செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. யாத்திராகமம் 2:24 வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டார், பெருமூச்சை கேட்டார். அதே தேவன் பெருமூச்சோடு வந்திருக்கிற, வேதனையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற, இனி என்ன செய்ய போகிறேன்னு தெரியவில்லையே என்று சொல்லி அந்த விதவை தாய் எப்படிப்பட்ட ஒரு கண்ணீரோடு வந்தாலும் அதே நிலையில் இருக்கிற உங்களுடைய பெருமூச்சையும் அவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதற்கு ஒரு விடுதலை தருகிற தேவன். என்ன நடக்கிறது? முதலாவது நாம் வாசிக்கிறோம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 14வது வசனத்திலே, இயேசு கிட்ட வந்தார். இயேசு கிட்ட வந்தார். பாடை சுமந்தவர்கள் அடக்கம் பண்ண போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்க போகிற அந்த பாதையை
எதிரே வந்த இயேசு தன் பாதையிலே கிராமத்துக்குள்ளே போகாதபடி அந்த பாடைக்கட்டே இயேசு வருகிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு உங்கள் அருகிலே வருகிறார் என்றால் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் கூட தேவன் உங்கள் அண்டை வருகிறார் என்பதை, உங்களை தேடி வந்திருக்கிறார் என்பதை, உங்களுக்காகவே இந்த வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிட்ட வந்தார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தருகில் அநேக வியாதியஸ்தர் விடுதலைக்காக காத்திருக்கிறாங்க, அநேகர் படுத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருவனை இயேசு கண்டார். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 38 வருஷமா படுத்து கிடக்கிற ஒருத்தனை ஆண்டவர் கண்டார், கேட்டார், சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சுகமடைந்தவனாய் திரும்பி சென்றதை பின்னால் என வாசிக்கிறோம். இயேசு அவனை கண்டார். 38 வருஷம் இந்த வியாதி மாறிற்று. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, எத்தனை வருடமாக, எத்தனை காலமாக எங்கெங்கெல்லாமோ அலைந்து விடுதலாமே எங்கிக் கொண்டிருக்கிறேன் சொல்றீங்களா? இன்றைக்கு இயேசு உங்கள் அண்டை வந்திருக்கிறார். உங்களுடைய வியாகுலத்தை மாற்றும்படி, துக்கத்தை மாற்றும்படி நீங்கள் அவரை தேடி அல்ல, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு பாடையின் கிட்டே வந்தார் என்பதை நம்ம அதில் வாசிக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மரத்தில் உட்கார்ந்து இயேசு பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன் மரத்துக்கிட்ட வந்த உடனே அவர் அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரணும். அவன் பார்க்கத்தான் ஆசைப்பட்டான். ஆனால் அவனுக்கு கிடைச்சதோ இயேசு வீட்டுக்கு வருகிற பெரிய ஸ்லாக்கியம் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தன் பாவத்தை அறிக்கையிட்டு, தன் குறைவை அறிக்கையிட்டு பரிகாரம் செய்வேன் சொல்லி அவன் தேவனோடு நல்மனம் பொருந்தும் போது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுங்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த சகையை பெற்றுக்கொண்டான். எப்படி? அவன் இயேசுவை தேடி அல்ல, இயேசு அவனை தேடி அவன்கிட்ட வருகிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு உங்கள் அண்டை வருகிறார் என்றாலே ஒரு மாற்றம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, கப்பல் சேதத்திலே மிகுந்த வேதனையோடு இருந்து 14 நாட்கள் இரவு பகல் என்று தெரியாத நிலைமையிலே வேதனையோடு இருக்கிற அந்த சூழ்நிலையிலே தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்றுப்போன நிலையிலே இயேசு சொன்னார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்னால் நிற்கணும். இயேசு கிட்ட வருகிறார். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்திலே, இயேசு கிட்ட வந்து பாடையை தொட்டார். பாடையை தொட்டார். நன்றா கவனிங்க, இந்த பாடை மரித்து போனவனுடைய சரீரம் இருக்கிறது. அப்படியானால் அதுதான் இன்றைக்கு அந்த விதவை தாயினுடைய பிரச்சனை, அந்த விதவை தாயினுடைய கவலை. இதுவரைக்கும் நமக்குன்னு சொல்லி ஒன்னே ஒன்று தான் இருந்தது, இப்போ அதுவும் பிரேதமாக போச்சுது. இனி நமக்கு வாழ்ந்து என்னங்கிற அந்த நிலைமையில இயேசு அந்த பாடையை தொட்டார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களை தொடுகிறார், உங்களுடைய வேதனைகளை தொடுகிறார், உங்களுடைய பலவீனங்களை தொடுகிறார். இயேசு தொட்டு விட்டாரானால் அதில் ஒரு மாற்றம் இருக்கிறது என்பதை வேதம் பல இடங்களிலே நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவனாக 2 சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலைமையில் கிடக்கிறான். அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். தூதன் போய் அவனை தட்டுறான். பேதுரு எலும்பு, அவனை தட்டுறான். அந்த தொடுதல் வந்த உடனே நடந்த சம்பவம் உடனே, இந்த வார்த்தை வாசித்து பாருங்க, உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து கீழே விழுந்தது, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விட்டது. தூதன் போய் சங்கிலி அவிழ்த்து போட்டான், அப்படி இல்லை, தூதன் போய் அவனை தட்டினான், சங்கிலி விழுந்துட்டு. அந்த தொடுதல் வருமானால் ஒரு மாற்றம் இருக்கிறது. அதே போல ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனையை அவர் தொடுகிற தேவன். இன்னைக்கு அதை தொடுகிறபடியினால் இதுவரை நீங்கள் சுமந்திருந்த அந்த பாரம், இதுவரை உங்களை அழுத்திக் கொண்டிருந்த அந்த பாரம் இன்னைக்கு நீங்கும் என்பதை விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பேதுருவை தொட்ட உடனே அவனை கட்டியிருந்த அந்த கட்டு விழுந்து விட்டது. லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே இயேசு தேவாலயத்திலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் கூடியிருக்கிற கூட்டத்திலே ஒரு கூனியான ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறார். 18 வருஷமா சாத்தான் அவளை கட்டி வச்சிருக்கிறான் வேதம் சொல்கிறது. இயேசு அவள் மேலே கை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நல்லா கவனிங்க, 18 வருஷமா கூனியாக கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த மனுஷின் மேலே இயேசு தம்முடைய கைகளை வைத்தார். அவளுடைய கூன் நிமிர்ந்தது, பிரச்சனை தீர்ந்தது, போராட்டம் தீர்ந்தது. அதே தேவன் இன்றைக்கு உங்களை தொடுகிறார்.
உங்களுடைய பிரச்சனைகளை தொடுகிறார். நீங்க எதை சுமந்து கொண்டு வருகிறீர்களோ, இயேசு அவர்கள் சுமந்து கொண்ட பாடையை தொட்டார். அதே போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனையும் தொட்டு சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிட்ட வந்து பாடையை தொட்டார், சுமந்தவர்கள் நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். சுமந்து கொண்டு போய்கொண்டிருந்தவங்க இயேசு வந்து பாடையை தொட்ட உடனே சுமந்தவர்கள் நின்றார்கள். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் ஏதோ ஒரு சிந்தையிலே அவர்கள் எப்படி அடக்கம் பண்ணணுங்கிற வேகத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க நின்னாங்க. நீங்களும் உங்களுடைய பாரத்தை சுமந்து கொண்டு, பிரச்சனைகளை சுமந்து கொண்டு, எங்கே போவேன், என்ன செய்வேன், என்ன பரிகாரம் என்று சொல்லி போய்கொண்டிருக்கீங்களா? இயேசு உங்களை தொடுகிறபடினால் நில்லுங்கள், நில்லுங்கள். முதலாவது நீங்கள் நில்லுங்கள். எரேமியா 6:16 சொல்கிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் இருக்கு. ஒருவேளை நீங்கள் அங்கலாய் போட்டு போகலாம், இதோடு முடிஞ்சது, இனி மார்க்கம் இல்லை அப்படிங்கிறது எப்படி அந்த விதவ தாயினுடைய சிந்தையாக இருந்ததோ அதே போல நீங்களும் சுமந்து கொண்டு போகிற நிலையில அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனால் இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறபடினால், அவர் உங்களை தொடுகிற தேவனாய் இருக்கிறபடினால், உங்கள் பிரச்சனைகள் மேல் தம்முடைய கரங்களை வைக்கிற தேவனாய் இருக்கிறபடினால், இனியும் நீங்கள் சுமந்து விட்டு போகாதபடி நில்லுங்கள். இயேசுவின் அருகிலே நீங்கள் நில்லுங்கள். அதைத்தான் நம்ம இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கல்லறையில் இல்லை என்பதை மரியாள் சீசர் எல்லாரும் போய் பார்த்தாங்க. யோவான் 20:11 வாசிக்கிறோம். எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் மரியாளோ அங்கே நின்று அழுது கொண்டிருந்தாள். எல்லாம் போயிட்டாங்க, அவன் நிற்கிறா. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். மரியாளே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இந்த ஆண்டவருடைய தரிசனம் எப்படி அவளுக்கு கிடைத்தது? எல்லாரும் போனாலும் அவன் நின்றுட்டு இருந்தா. நீங்களும் உங்களுடைய பயணத்தில் நில்லுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அவர்கள் பாடை சுமந்து கொண்டு வந்தவர்கள் நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசே சிறுவனாய் இருக்கும்போது இனி அவனை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி பெற்றோர் நாணல் பெட்டி செய்து நைல் நதியிலே விட்டுவிட்டார்கள். எல்லாரும் போயிட்டாங்க, வந்தவங்க எல்லாரும். ஆனால் தமக்கை மீறியம் போகலை. தூரத்தில் நின்று என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. முடிவில் ராஜகுமார்த்தி வர்றதும் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குற தாய் கிடைக்கிறதும் எவ்வளோ ஆச்சரியம். காரணம், அவள் நின்று கொண்டிருந்தாள். கடைசியாக நம்ம வாசிக்கிறோம், யோசித்து பாருங்க. அவங்க நின்ற உடனே இயேசு வாலிபனே எழுந்துன்னு சொன்னார், எழும்புனா. அப்படியே பாடை தூக்கிட்டு இருக்கும்போதே இயேசு வாலிபனே எழுந்துன்னு சொல்லியிருக்க முடியுமா? சொல்லியிருப்பாரா? நின்றவங்க அந்த பாடை அப்படியே இயேசு முன்பாக பாதபடியில் இறக்குனாங்க. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் சுமந்து கொண்டு வருகிற அந்த பாரத்தை, அந்த வேதனையை, அந்த பிரச்சனையை இயேசுக்கு முன்பாக நீங்கள் இறக்குங்க. நீங்கள் தான் இறக்கணும், நீங்கள் தான் அதை செய்யணும். அதை இறக்குங்க. அதுதான் இங்கே நடக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். மார்க் 2:3-4 திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்துட்டு வராங்க. ஜனக்கூட்டம் அதிகம், இயேசுகிட்ட வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியல. என்ன செய்கிறாங்க? வீட்டினுடைய கூரையை திறப்பாக்கி கூரை வழியாக இறக்கிட்டாங்க. அதே போல் பாரத்தை நீங்கள் இறக்குங்க. நீங்கள் இறக்கின பிறகுதான் இயேசு செயல்பட முடியும். இறக்கினார்கள் என்று சொன்னால் இயேசு செயல்படுவதற்கு இடம் கொடுத்தார்கள் என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் தூக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வாலிபனே எழுந்துருன்னு சொல்ல முடியாது. அவங்க இறக்கின உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாலிபனே எழுந்துரு. உடனே அவன் எழுப்பிட்டான். அந்நாள் தன் இருதயத்தை ஆண்டோட சமூகத்தில் ஊற்றி விட்டார். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நாயின் ஊரில் இயேசு ஊருக்குள்ளே வருகிறார். பிரேதம் வெளியே வருகிறது, மரணமும் ஜீவனும் சந்திக்கிறது, மரணம் ஜெயிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் சுமந்து வருகிற பாரம், இயேசு கிட்ட வருகிறார், அவர் தொடுகிறார். சுமந்தவர் நின்றார்கள், இயேசு பக்கத்தில் இறக்கினார்கள். நீங்களும் பாரத்தை சுமந்துட்டு போகிறது போதும், இயேசுண்ட இறக்குங்க, ஜெயம் பெறுவீங்க. அவர் செயல்பட ஆரம்பிப்பார். அதை தான் பார்க்குறோம். அந்த வாலிபன் எழுந்தவனாக, உயிரிழந்தவனாக போகிறான். அந்த தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. அதே இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஆயத்தம். நீங்களும் நின்று அவருடைய சமூகத்தில் இறக்குங்க, ஜெயம் பெறுவீங்க. ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையில கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பாரத்தை உடைய சமூகத்தில் நிறுத்தி இறக்கி ஜெயம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. யார் யார் இறக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஜெயம் பெறுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம்.
இப்பொழுது நீங்கள் காண்பது ஜீவ விதைகள் என்கிற பிரசங்க குறிப்பு புஸ்தகம். நல்லா கவனிங்கள். இதில் 150 பிரசங்க குறிப்புகள் இருக்கிறது. இது பிரசங்கிக்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளது, வேதவசனத்தை பகுத்து அறிய விரும்புகிறவர்களுக்கும் இது பிரயோஜனம் உள்ளது. அதனால இது தேவையானவர்கள் என்னுடைய விவரத்தை இடத்துல கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.